எத்தே எத்தே என்ன மருமலை உன் புருஷன் வெளிநாட்டு கிளம்பிட்டு இருக்கா, நீ என்னடா இப்படி அழுது இருந்திருக்கா? எத்தே அவரை வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேண்டான்னு சொல்லுங்கத்தே. ஏன் எதுக்கு வெளிநாட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்ல என்னாச்சு உனக்கு? வெளிநாட்டுக்கு போனாதான் கட்டு கட்டா பணம் சம்பாதிக்க முடியும், தெரியுமில்ல? அந்த பணத்தெல்லாம் நானே செலவு பண்ண போறேன், எல்லாத்தையும் நீ தானே அனுபவிக்க போறா. புறவை எதுக்கிட்டே வந்து அழுதுப்பிக்க? எத்தே அப்படி கட்டுக்கட்டா பணம் எல்லாம் எனக்கு வேண்டாத்தே. அவர் என் கூட இருந்தாலே போதும், அவரை போக வேண்டான்னு சொல்லுங்கத்தே. நேற்றுக்கு வரைக்கும் நல்லா தானே இருந்தா, திடீர்னு என்னாச்சு உனக்கு? இப்போ அந்த காலத்துலலாம் வெளிநாட்டுக்கு போனா திரும்பி வந்த பிறகு தான் பார்க்க முடியும். அப்பா அழுது புலம்புதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. இந்த காலத்துல அப்படியே ஆளுக்கு ஒரு போன் கையில இருந்தா போதும், நினைச்ச நேரத்துல வீடியோ காலில் பாத்துக்கலாம். அவன் வெளிநாட்டுக்கு போய் சம்பளம் வாங்கின ஒரு நல்ல போனை அவனுக்கு வாங்கி தர சொல்லு. அதுக்கப்புறம் வீடியோ காலில் தினமும் அவனை பார்க்கலாம்ல. அதை விட்டுட்டு சும்மா வெளிநாட்டுக்கு போனா எண்டானி வச்சுட்டு கிடக்காத. ஒழுங்கா அவனை அனுப்பி விட வெளியே பாரு. எத்தே பார்க்கறது கூட வீடியோ கால்லாம் பார்த்துக்கலாம். ஆனா ஒரு நல்லது கெட்டதுக்கெல்லாம் நினைச்ச நேரத்துக்கு அவரால் அங்கிருந்து வர முடியுமா? இங்கே இருந்தாங்கன்னா சொந்தக்காரங்க நல்லது கெட்டதுக்கெல்லாம் சேர்ந்து போகலாம்ல. சொந்தக்காரங்க கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனாங்கன்னா புருஷன் முன்னாடியா எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. ஆனா இவர் வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் மட்டும் தனியாக தான் போனோம். அதெல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா? புறவா அவனை வேலைக்கு போகாம வீட்டில் சும்மா உட்கார சொல்றியோ? யாரத்தே அவரை சும்மா உட்கார சொன்னா? இங்கே ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம்ல, இங்கேயும் நல்ல சம்பளம் கிடைக்கும்ல. சும்மா முதல்ல அழுதுட்டு இருக்கிறத நீ பாட்டு. அவனே இப்பதான் முதல்ல வெளிநாட்டுக்கு போறான். நீ பாட்டுக்கு இருந்து அழுதுட்டு இருந்தேன்னா அவனால எப்படி நிம்மதியா போக முடியும்? என்னத்தே நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் புரிஞ்சிக்காம அவரை வெளிநாட்டுக்கு அனுப்புதலே குறியா இருக்கிறிய. அவரும் வெளிநாட்டுக்கு போயே திருவணி பிடிவாதமா இருக்காரு. என்னத்தை புரியாம பேசுறாவ? வெளிநாட்டுக்கு போய் நிறைய சம்பாதிச்சு கொண்டாதோம்னா நகை நட்டெல்லாம் வாங்கி போட்டு நல்லா மினிக்கிட்டு தெரியலாம்ல உனக்கு? எத்தே நகை நட்டெல்லாம் எனக்கு வேண்டாம், கடைசி வரைக்கும் அவர் என் கூடவே இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். நல்லா இருக்கு உன் கதை. சம்பாதிக்க வேண்டிய வயசுல சம்பாதிக்காம வேற எந்த வயசுல சம்பாதிக்கிறான்? இப்பதான் நல்லா சம்பாதிக்கக்கூடிய வயசு. ஓடி ஆடி சம்பாதிச்சு நிறைய பணத்தை சேர்த்தாதானே வயசான காலத்துல நிம்மதியா இருக்க முடியும். பணம் சம்பாதிச்சாதான் நம்மள 4 பேர் மதிப்பாங்க. அப்பதான் நம்மளால சந்தோஷமா வாழ முடியும். அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்க. ஓஹோ அப்படியா? பணம் சம்பாதிச்சாதான் 4 பேர் நம்மள மதிப்பாங்கன்னா அந்த மரியாதை ஒன்றும் எனக்கு தேவையில்லை. அதுவும் இல்லாம இந்த வயசு தான் வாழ வேண்டிய வயசு, அதை முதல்ல நீங்க தெரிஞ்சிடுங்க. என்ன நீ எது பேசினாலும் கூட கூட பேசிட்டு இருக்கா? எத்தே அப்படியெல்லாம் இல்லத்தே. இப்போ அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னா என் பையன் திடீர்னு அப்பா எங்கன்னு கேட்டான்னா நான் அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்காரு, சீக்கிரம் வந்துருவாருன்னு சொல்லு. அவன் அப்பாவை பார்க்கணும்னு சொன்னோம்னா அவனுக்கு வீடியோ காலில் போட்டு காட்டு. என்ன மாமியார மருமகளை ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்கிறிய? எதை பத்தி பேசிட்டு இருக்கிறிய? உன் கொண்டாடி சொல்லுதா நீ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போண்டாமா, இங்கேயே இருக்கணுமா? என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம்? இந்த இருக்கு வெளிநாடு போயிட்டு ஒரே வருஷத்துல திரும்பி வந்துடுவேன். இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? ஆமா நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருவிய. இங்க இருந்து படக்கூடிய கஷ்டம் எனக்கு தானே தெரியும். என்ன ஒன்னு நான் இங்க தனியா விட்டுட்டு போறேன், அதான் அம்மா இருக்கா வரல கூட. அதுதானே என் பிரச்சனையே. என்ன சின்ன பொண்ணு சொன்னா? ஒன்னும் இல்லைங்க. லக்கேஜ் எல்லாம் வண்டியில எடுத்து வச்சிட்டேன், வண்டி ரெடியா இருக்கு. இந்த நேரத்துல போயிட்டு நீ இப்படி போண்டான்னு சொல்லிட்டு கிடக்கா? சரிங்க கொஞ்ச நாள் என் கூட இருந்துட்டு போலாம்ல. ஏற்கனவே கொஞ்ச நாள்னு சொல்லி தான் 4 மாசம் முடிஞ்சிட்டு. இப்பவும் போகாம இருந்தோம்னா விசா எக்ஸ்பிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நான் நினைச்சாலும் போக முடியாது. 2 நாளைக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதுவே பழகிறோம். அதுக்கப்புறம் நானே வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலும் நீ வரண்டா, இன்னும் 2-3 வருஷம் அங்கிருந்து சம்பாதிச்சுட்டு வாங்கன்னு தான் சொல்லுவா. சரிங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, போறதுல பிடிவாதமா இருக்கிறிய. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா சின்ன பொண்ணு. ஏமா நான் அப்போ போயிட்டு வரேன்னா அங்க போயிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். சரி முனை, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்னங்க என்னங்க என்னங்க? என்ன மரமலை அவன் கிளம்பி போயிடலாம், திருப்பி அவனை கூப்பிட்டு இருக்கா? இங்க இருந்து கூப்பிட்டு அவனுக்கு எப்படி கேட்கும்? எத்தே இல்லத்தே அவர் ஞாபகார்த்தமா ஒரு போட்டோ எடுத்து வைக்கணும்னு நினைச்சே மறந்துட்டு. சரி அங்க போய் வீடியோ காலில் பேசினதுக்கு அப்புறம் பாத்துக்க. ஆனா நான் அப்படி இல்ல, அவனுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாத்தியா மருமலை? ஆமாத்தே உங்களுக்கு எது இந்த போட்டோ? அவர்கிட்ட தான் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவே கிடையாது. இல்ல மருமலை, அவன் பீரோல இருந்து பாஸ்போர்ட் எடுத்து வர சொன்னான். பாஸ்போர்ட்டை எடுத்து பார்த்தேன், அதுல போட்டோ எடுத்து லேசா இலக்கணா இளவிச்சு. சரி அவன் ஞாபகார்த்தமா நம்ம வச்சுக்கிட வேண்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஐ ஜாலி. எத்தே நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய நல்லது பண்ணிருக்கிறீங்க. இருங்க நான் உங்களுக்கு போய் லட்டு எடுத்துட்டு வரேன். போட்டோவை காட்டணும்னு எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்பட்டு போறா? லட்டு வேற எடுத்துட்டு வரேன் போயிருக்கா? ஐயோ ஒருவேளை பாஸ்போர்ட்ல போட்டோ இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போக முடியாதோ?